ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோட் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே ஸ்டார்டிங்கே விஜய் காவேரி அவங்கள தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஸ்டார்டிங்கே தாத்தாக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வேணால் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியுமே சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம், போக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தால் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் சொல்கிறாரு. பட் விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு தாத்தா பாட்டி விட்டு வந்ததை நினச்சி. உடனே காவேரியுமே நம்ம ஐயோ என்னால் தான் நீங்கள் வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஃபீல் ஆகுறாங்க. இதுக்கு காரணம் நீ கிடையாது, நீயே உன் மேலே நீ எடுத்து போட்டுக்கிற. இதுதான் நடந்திருக்கு அவ்வளோதான். நீ வந்து என்னை விட்டுட்டு வர சொல்ல இப்படி நடக்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தோம், அதெல்லாம் நடந்துருச்சு அவ்வளோதான். இது நான் எடுத்த முடிவு, நீ வந்து இது வந்து உன் மேலே பை போட்டுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாரு. பட் அவங்களுக்குள்ள அந்த வீக்காக ஸ்க்ரீனில் இருந்தாலே நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். பட் இன்றைக்கி அவங்களோட டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் காவேரியோட பயம் எனக்கு புரியுது. இது மாதிரி நிறைய டைம் அவங்க ஹாப்பியாக இருக்கிற டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடும், நம்ம நிம்மதியாக கூட ஒரு நாள் நம்மளால் ஹாப்பியாகவே இருக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தான் அவங்க பேசினாங்க. அது அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ரியல் லைஃப்லேயுமே நம்ம ஏதாவது ரொம்ப சந்தோஷப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது ஏதாவது ஒரு பெரிய ஆப்பு வந்துடுது. அது எப்படின்னு தெரியல, அது எனக்கு மட்டும் அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. ஏதாவது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடும். அந்த மாதிரி தான் நம்ம காவேரியுமே ஃபீல் பண்ணாங்க. இப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, பட் வந்து எப்படி ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமோன்னு பயந்துகிட்டே இருக்க மாதிரி ஃபீலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஃபைனலாக நம்ம காவேரி விஜய் அந்த அழகான கான்வர்சேஷன்ஸ், அந்த ஃபோர்ஹெட் கிஸ் வந்து கொடுக்கணும்னு ஸ்டார்டிங்லேருந்து எதிர்பார்த்தேன். பட் ஃபைனலாக லாஸ்ட்டில் வந்து கொடுப்பாரு. ஓவராலாக இன்றைக்கி எபிசோட் இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்தது ஒரு மாதிரி சீரியஸாக கொண்டு போனதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா காமெடி பண்ணிடுவாங்க. நம்ம காவேரியுமே தேங்க்ஸ் சொல்லுவாங்க வீட்டை மீட்டு கொடுத்ததுக்கு. அதில் ஒரு மிராக்கல்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயுமே ரொம்ப அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து 20th வீக் ஸ்கேனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம காவேரி முகத்தில் அவ்வளோ ஹாப்பினஸ் இருந்துச்சு. பட் விஜயோட மூஞ்சி ரொம்பவே டல்லாகிடுச்சு. அதை வந்து காவேரி நோட் பண்ணலை, கெஸ் பண்ணவில்லை. பட் அவங்க அம்மா வந்து பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய்கிட்டையும் கேட்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க வந்து சொல்ல மாட்டார். அதுக்கப்புறம் வந்து நான் அம்மாவை நினச்சி நான் கேட்குறேன், நீங்கள் அம்மாவான்னு சொல்வீங்க இல்லையா, உங்களோட அம்மாவை நினச்சி சொல்லுங்கள் அப்படிங்கும்போது இந்த மாதிரி சிக்கன் பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த க்ரோத் அப்போதைக்கு எதுவும் இல்லை, 20th வீக்கில் தான் தெரியும் எல்லா பார்ட்ஸுமே கரெக்டாக வந்து க்ரோ ஆயிருக்கா இல்லையாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டாக்டர் சொல்லி ஒரு பெரிய பயத்தை வந்து மூட்டி விட்டாங்க. என்னடா இது அப்படின்ற ரொம்பவே பயமாச்சு. பட் ரொம்ப பயப்பட தேவையில்லை, அது ஏங்கிறது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பட் எனிவேஸ் இதில் எதுவுமே நடக்காது, எல்லாருமே ஹாப்பியாக தான் இருப்பாங்க. நம்ம ஹாப்பியாக இருப்போம், நீங்கள் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்களா, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? பட் விஜயோட அந்த ஃபீலிங் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வீக்காக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களோட சேர்த்து வச்சு ஏதாச்சும் அந்த மாதிரி சீன்ஸில் வச்சா நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.